வணக்கம். இந்த வீடியோவில் நாம் லைன் பேலன்சிங் அண்ட் லோட் பேலன்சிங் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த லைன் பேலன்சிங் அண்ட் லோட் பேலன்சிங் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒன்று கிடையாது. லைன் பேலன்சிங் அப்படின்றது டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி லோட் பேலன்சிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். லைன் பேலன்சிங் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸோட சைக்கிள் டைமும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லைன் பேலன்சிங். அதாவது ஒரு பர்சனோட ஒர்க்கும் அடுத்த பர்சனோட ஒர்க்கு ஈவனாக இருக்கணும். ஒரு பர்சனுக்கு அதிகமாகவும் ஒரு பர்சனுக்கு கம்மியாகவும் இருந்தது அப்படின்னா அதில் அவுட்புட்டு கம்மியாக இருக்கிற பர்சனோட அவுட்புட்டு தான் வரும். அப்போது நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமான ஒர்க்லோடு இருக்கிறத எடுத்து குறைவான ஒர்க்லோடு இருக்கிற ஆப்ரேட்டருக்கு அந்த சைக்கிள் டைமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் நமக்கு அவுட்புட் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் லைன் பேலன்சிங். இதுவே லோட் பேலன்சிங் வந்தீங்க அப்படின்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் தேன் தி லைன் பேலன்சிங். இது என்ன அப்படின்னா, இப்போது கஸ்டமர் ஒரு டிமாண்ட் கேட்குறாங்க. ஏ பார்ட் ஒரு 100 வேணும், பி பார்ட் ஒரு 50 வேணும், சி பார்ட் 25 வேணும், டி பார்ட் ஒரு 25 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டு அவங்க டெய்லி எனக்கு 100 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. இதை நாம் எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பேலன்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஏவை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது சியை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஏ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஏ ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு, கஸ்டமர் டெலிவரி ஷெடியூல், இதை பேஸ் பண்ணி தான். இதை பற்றின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். இந்த லோட் பேலன்சிங் அப்படிங்கிறது நத்திங் பட் ஹெய்ஜுங்கா, அதாவது ப்ரொடக்ஷன் லெவலிங். ப்ரொடக்ஷன் லெவலிங்கும் லோடு பேலன்சிங்கும் ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றின நாலேஜ் வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதனோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லைன் பேலன்சிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் லைன் பேலன்சிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.